கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததை நான் உங்கள் முன்னாடி பாட விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சில நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம், நம்ம இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் நம்ம அழுதுகிட்டு இருந்திருப்போம். பல வருடம் ஆகியும் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தோணாது, வேதம் வாசிக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் தோணாது. நம்ம தாமதம் பண்ணிட்டு கொண்டே இருப்போம். அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிற யாராவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஆறுதல் கூறுவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு நிறைய வம்பு கொடுக்கிறவர்களாகவும் வம்பு பண்ணுகிறவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் அடைக்கலத்தை பெற இருக்கும் நம்மளுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனே நம்ம வேத வசனத்தை, அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி 2 மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாத பக்கத்தை தான் எடுக்கணும், வாசிக்கணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது போர்க்கால பக்கத்தை கூட நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். இந்த ராஜாக்கள் போர்க்களம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போர்க்கள பக்கத்தை கூட நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அதில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு, அதில் அடைக்கலமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறபடி, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே. நம்மளுக்கு அடைக்கலம் எந்நேரங்களிலும் நமது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறும், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஸோ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை சந்திப்பார். உன்னத தேவனின் மறைவில் என்றும் அடைக்கலம் கொடுப்பவர் நீரே, சர்வ வல்லவரே நிழலில் என்னை மறைத்து காத்த தேவன், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பும் தேவன் கிறிஸ்து இயேசுவே. நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பும் தேவன் கிறிஸ்து இயேசுவே. கர்த்தர் நீதியுள்ளவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.